ஓகே. பாக்கியலட்சுமி அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. ஹலோ சார், என் வாய்ஸ் ஆடிபிளா சார்? ஆடிபிள், பேசுங்க. சார், என் பேர் வந்து பாக்கியலட்சுமி சார். நான் 5% இருக்கேன். என் அப்ளை நேம் வந்து கவிதா சிஸ்டர். சார், எனக்கு சார் டவுட் சார். நான் சேர்ந்து 1 மந்த் ஆகுது சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இப்போ புதுசா இன்னொரு இந்த மாதிரி ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருந்தார் சார், டிரான்ஸ் இண்டியான்ட்டு. அதுல வந்து 13,000 கட்டியிருக்காங்க சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? மேடம், உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ஹலோ உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. நீங்க ஜன்னல் ஓரத்துல வந்து நின்னு பேசுங்க. சார், கேக்குது கேக்குது, பேசுங்க பேசுங்க. சார். வந்து நான் கேக்குது சார். சார், வந்து நான் வந்து சேர்ந்து 1 மந்த் ஆகுது சார். என்னோட ஹஸ்பண்ட் வந்து இதே மாதிரி தான் ஜாப்ல ஒன்று அப்ளை பண்ணி ஜாயின்ட் ஆயிருக்காரு. அதுல வந்து 13,000 ரூபாய் கட்டியிருக்காரு சார். கட்டி வந்து அதாவது அந்த கம்பெனில வந்து ப்ராடக்ட் தருவேன், வீடு தேடி வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொல்லி ஒரு 10 days கழிச்சும் கால் பண்ணியிருக்காரு. அவங்க கால் அட்டன் பண்ணல சார், ஃபோன் எடுக்கல. அப்புறமேட்டு பார்த்தா அவங்க ரெண்டாவது கால் அட்டன் பண்ணல, நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க சார். எங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நானே 13,000 ரூபாய் கட்டி ஏமாந்துட்டேன். நீ வந்து ஜாயின் பண்ணி 1 மாசம் ஆகுது, நீ ஒரு 1,500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க, என்ன மாதிரி இந்த கம்பெனி ஏமாத்திட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல கொஞ்சம் ப்ரெஷர் பண்றாங்க சார். நான் இது எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது தான் சார் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணேன். சரி, ஓகே. நல்ல கொஸ்டின் மேடம். நான் கண்டிப்பா சொல்றேன். இப்ப இந்த டிரான்ஸ் சொல்லுங்க. இந்தியா கம்பெனில அவர் அவருக்கு பொருளாவது கிடைச்சிச்சா இல்லையா? இல்ல சார், அதுவும் வரல சார். 3 daysல ஓகே வரும்னு சொன்னாங்க, அதுவும் வரல. ஓகே ஓகே. அதாவது அந்த கம்பெனி பேரை சொல்லி காசை வாங்கி அவங்களுக்கு அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணாம அந்த காசை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இந்த மாதிரிலாம் மனுஷருங்க இருக்காங்க தானே செய்றாங்க. ஈவன் வெஸ்டேஜ்லயே கூட பாருங்க, ஐடியா போடுறாங்க. உங்களுக்கு நான் ஆர்டர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம டீம்லயே இது மாதிரி ஒரு நடந்துச்சு. ஓகேவா? இப்ப வெஸ்டேஜ் ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட முடியுமா? ஒருத்தவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு அந்த காசை வாங்கின அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த லீடர் வந்து ஆள் அப்ஸ்காண்ட், அவங்களுக்கு ரிப்ளைவே பண்ணல. அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் நமக்கு வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம்லாம் மிரட்டி அதுக்கப்புறம் பணத்தை வாங்கி கொடுத்தோம். இது மாதிரிலாம் வந்து நடக்குது. ஓகே. அப்புறம் அவங்கள வந்து ஐடியே வந்து டெர்மினேட் பண்ணியாச்சு. ஓகே. இதெல்லாம் அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்? வெஸ்டேஜ் ஏமாத்திட்டாங்கன்னு தானே சொல்லுவாங்க. அந்த நபர் யாரு என்னன்னு தெரியாது. இப்ப நீங்களும் சொல்றீங்க. இது மாதிரிலாம் இருக்கதான், இதான் இது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அந்த இவன் வந்து அந்த பொருளே கொடுத்திருந்தாலுமே, பொருளே அவங்க வந்து ஐடி போட்டு பொருளே வந்து கொடுத்திருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா வந்து கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சேர்றோங்கிறது தானே இருக்கு. இப்ப அவர்கிட்ட சொன்னது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க பொருளை மட்டும் வாங்குங்க, உங்களை நான் சம்பாதிக்க வைக்கிறேன், உங்களுக்கு கீழே நான் ஐடி போட்டு தரேன், பேர் பண்ணி தரேன், உங்களுக்கு இன்கம் வரும், நீங்க ஐடி மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி சொல்லி சொல்லி சேர்த்துவாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை இங்க வாங்கிக்கிட்டு உங்களை மாதிரியே நீங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும், டெய்லி 1 மணி நேரம் ட்ரைனிங் இருக்கு, வேலை என்னன்னு சொல்லி தருவோம், கத்துக் கொடுக்குறோம், அந்த வேலையை நீங்க பண்ணீங்கன்னா சம்பாதிக்கலாம். அப்ப நம்ம இங்கேயும் நம்ம அதே மாதிரி வந்து பொருளை மட்டும் வாங்குங்க, உங்களுக்கு வருமானம் வரும்னு சொல்லி பிளைண்டா ட்ரைனிங் அதெல்லாம் எதுவுமே இல்லாமன்னு சொல்லி சேர்த்தனாலும் நீங்க வந்து பொருளை வாங்கிக்கிட்டு இன்கம் வரலைன்னா நீங்களும் ஏமாந்து போயிருவீங்க. அப்போ நம்ம சொல்ற நம்மள்ட்ட தான் இருக்கு. கம்பெனி எப்படி நம்ம ப்ரொமோட் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. வெளியே வெஸ்டேஜவே கூட வந்து ஒரு சிலர் வந்து இது மாதிரி தப்பா ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி வந்து வெஸ்டேஜோட பேரை கெடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால வந்து நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு. நம்ம உழைக்க போறோம், நமக்கு வருமானம் வரும். நம்ம ஒன்றும் உழைக்காம சும்மா ஐடியா மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து காசு வரும்னு சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம நம்பி சேர்றவங்களும் இருக்காங்கல்ல. அப்படி நம்ம வந்து பேராசையில எந்த ஒரு உழைப்பும் போடாம நம்ம வந்து சேர்ந்திருந்தோம் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம டவுட் பண்ணலாம். இங்க நீங்க வேலை செய்ய போறீங்கன்னு சொல்றாங்க. இத்தனை பேர் சம்பாரிச்சவங்களோட ப்ரூஃப் இருக்கு. நீங்க நம்ம வெஸ்டேஜ் ஃபேமிலிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. எத்தனை பேரோட இன்கம் ப்ரூஃப் இருக்கு. இன்கம் பண்றவங்களோட வீடியோஸ் இருக்கு. லைவா அவங்க போட்டோ இருக்கு. நீங்க டிரான்ஸ் இந்தியால நீங்க மத்த கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா யாரோட ஃபேஸுமே தெரியாது. ஃபோன்லயே பேசுவாங்க. இல்லைன்னா வந்து உண்மையாலுமே 1, 2 பேர் சம்பாதிக்கிறவங்க அவங்கள தான் காமிப்பாங்களே தவிர, யார் உங்கள்ட்ட பேசுறாங்களோ, யார் உங்கள்ட்ட மணி வாங்குறாங்களோ அவங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அட்ரஸுமே இருக்காது. நமக்குன்னு அட்ரஸ் இருக்கு. நமக்குன்னு வெஸ்டேஜ் ஃபேமிலிங்கிற யூடியூப் சேனல் இருக்கு. நமக்குன்னு வந்து டீம் இருக்கு. நமக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. உங்கள குரூப்ல ஆட் பண்ணியிருக்காங்க. அங்க எந்த கான்டாக்ட்டுமே இருக்காது. யாரையுமே தெரியாது. அவங்கள மட்டும் தான் தெரியும். ஒன் டூ ஒன்ல பேசுவீங்க. அதுக்கப்புறம் எதுவுமே இருக்கு. நீங்க ஐடி போட்ட உடனே உங்கள குரூப்ல ஆட் பண்ணி விடுறாங்க. அந்த குரூப்ல இருக்கு. ஓகேவா? அந்த குரூப்பே நமக்கு ஒரு பெரிய அட்ரஸ். ஓகேவா? உங்கள வந்து அப்படிலாம் வந்து டக்கு டக்குன்னுலாம் ரிமூவ் பண்ணிட முடியாது. ரிமூவ் பண்ணாலுமே உங்களுக்கு அதுல வந்து நம்பர் தெரியும். ஓகேவா? உங்கள இங்க ஏமாத்துற மாரி இருந்தா அப்படிலாம் குரூப்லலாம் ஆட் பண்ணி விடவே மாட்டோம்.
ஓகே, இங்க நம்ம ப்ராப்பரா உண்மையாலுமே சம்பாதிக்கிறதுக்கான வழியை நம்ம காமிக்கிறோம். சம்பாதிக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம செய்யறோம். ஏமாத்துறதுக்கு எந்த ஒரு ஒரு வேலையும் நம்ம செய்யல. ஓகே, 100% ஜெனியூனா நம்ம வேலை செய்யறோம். ஜெனியூனான முறையில நம்ம வந்து இந்த பிசினஸ பண்றோம். இந்த பிசினஸ் எப்படி பண்ணணுமோ அப்படி நம்ம பண்றோம். ஓகே, அவர் ஏமாந்துட்டாரு அப்படிங்கிறதுனால எல்லாமே அப்படி இருக்காதுல்ல. ஒரு டைம் பஸ்ல போறோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக எல்லா பஸ்ஸுமே ஆக்சிடென்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது, அதுக்காக நம்ம போற ட்ரெயினும் ஆக்சிடென்ட் ஆயிரும் நம்ம சொல்லிட முடியாதுல்ல. நம்ம போற ட்ரெயின் நம்பிக்கையா நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட போறதுதான், போய் இறங்குறது தான். ஃபிளைட் இப்ப ரீசெண்டா ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்காக இப்ப ஃபிளைட் யாருமே ஏறுறதே இல்லையா, ஃபிளைட் எதுவுமே பறக்கறது இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒன்ஸ் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் யாருமே போகாம இருக்காங்களா? அது ஆமாங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அது ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு, பட் இதுக்கப்புறம் அவங்க வேற இருப்பாங்க, செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான். இப்போ நீங்க உங்களை அப்படி ஏமாத்திருக்காங்கன்னா நீங்க தாராளமா போயிட்டு அந்த நம்பரை வச்சு நீங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ட்ராக் பண்ணலாம். ஓகேவா? அது மாதிரி வந்து அஹ், உங்களை வந்து கம்ப்ளைண்ட் உங்களை ஏமாத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வெஸ்டேஜ்ல இல்லை. அது வந்து உங்களுக்கு புரியுது இல்லையா? நீங்க வந்து அவருக்கு புரிய வைங்க. சரி, ஓகே, நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஏமாந்து போனீங்க, நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க, இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓகே, எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, நான் வந்து ஒரு எனக்கும் மூளை இருக்கு, மைண்ட் இருக்கு, நான் இதை வந்து பண்றேன், எனக்கான டைம் கொடுங்க. ஏமாறுறனோ இல்ல வந்து சம்பாதிக்கிறனோ, நான் ஒரு முடிவு எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நடந்த அனுபவத்த அதே மாதிரி தான் இது இருக்கும்னு நீங்க சொல்லி, நான் வந்து அதே மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் எப்படி விட முடியும்? எனக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க உங்க ஹஸ்பண்ட கன்வின்ஸ் பண்ணுங்க. நீங்க புரிய வைங்க. நீங்க நாளைக்கு சம்பாரிச்சிட்டீங்கன்னா, உங்கள அவங்க எவ்வளோ உயர்வா பார்ப்பாங்கன்னு பாருங்க. உங்களோட மரியாதை எவ்வளோ கூடும்னு பாருங்க. ஓகே, எப்பயுமே உங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு, மட்டம் தட்டிட்டோ இல்ல வந்து உங்களுக்கு வேல்யூ குடுக்காம இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சு சம்பாரிச்சு உண்மையான ஜெனியூனான ஒரு இடத்துல நீங்க சேர்ந்திருக்கீங்கும்போது, அவரு போய் எங்கேயோ ஏமாந்துட்டாரு. ஆனா நீங்க வந்து உண்மையான இடத்துல, கரெக்ட்டான இடத்துல சேர்ந்திருக்கிறீங்க, நம்பி இருக்கிறீங்க, அ பண் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சா, அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல ஒரு வேல்யூ வரும். ஒரு மதிப்பு வரும். ஓகேங்களா? அதனால வந்து நீங்க நீங்க வந்து நம்பிக்கையோட இருங்க. அவருக்கு புரியுதோ புரியலையோ, நீங்க வருமானம் எடுத்து காமிங்க. தொடர்ந்து பண்ணுங்க. நெறைய கத்துக்கோங்க, நெறைய தேடுங்க, நெறைய ரிசர்ச் பண்ணுங்க. ஓகே, நம்ம இங்க யாரையாவது ஏமாத்துறோமா? நீங்க யார்ட்டயாவது நம்ம காச நம்ம அக்கவுண்ட்க்கு வாங்குறோமா? யாருமே, நான் திரும்பவும் சொல்றேன், நியூ ஜாயினர்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாருமே நீங்க யார்ட்ட இருந்தும் காசு வாங்கவே கூடாது. அவங்க தான் டைரக்ட்டா ஆர்டர் போடணும். ஓகேங்களா? அவங்க ஃபோன்ல தான் அவங்க தான் டைரக்ட்டா ஆர்டர் போடுறது எப்படிங்கிறது வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. இல்ல ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்றாங்களா, ஸ்டோருக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்கள்ட்ட அவங்க பர்ச்சேஸ் பே பண்ணிக்கிட்டும். இல்ல ஆன்லைன்ல இல்ல ஸ்டோருக்கு கால் பண்ணி ஆர்டர் போடுறாங்களா, அந்த நம்பருக்கு தான் அவங்க பர்ச்சேஸ், உங்க நம்பருக்கு மணி வரவே கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. உங்க அக்கவுண்ட்க்கு மணி யாரும் கலெக்ட் பண்ணக்கூடாது உங்க டவுன்லைன்ல இருந்து. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இந்த அளவுக்கு இந்த கண்டிஷன நான் சொல்றேன். என்டையர் டீமுக்கும் சொல்றேன். இத்தன பேருக்கும் சொல்றேன். ஓகே. அப்ப நம்ம டீமோட ரூல்ஸ் இது. நம்ம டீம்ல எந்த தப்பும் நடந்துறக் கூடாதுங்கிறதுல நான் ஜாக்கிரதையா இருக்கேன். ஓகேவா? யாரும் யார்ட்டயும் தேவையில்லாம காசு இங்க வாங்கவே கூடாது. அவசியமே இல்ல. ஓகேவா? அவ்வளோ ஜாக்கிரதை, யாரும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஏமாந்துறக் கூடாதுங்கிறதுல நான் வந்து ரொம்ப இதா இருக்கேன். நம்ம டீம்ல அதுவும் குறிப்பா. நம்ம டீமுக்குள்ள யாரும் ஏமாந்துறக் கூடாது, யாரும் ஏமாத்திறக் கூடாது அப்படிங்கிறதுல என்னால எவ்வளவு முடியுமோ நான் என்னோட டீமுக்கு வந்து அவேர்னஸ் குடுக்குறேன். செக்யூர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அதனால வந்து அவரு ஏமாந்துட்டாரு அப்படின்னாலும், நீங்க வந்து அவருக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரு இப்ப இந்த மீட்டிங் பார்த்தா நான் சொல்லலாம். மீட்டிங் பார்க்கல அப்படிங்கும்போது, ஆ நீங்க வந்து சொல்றதும் அவரு ஏத்துக்க மாட்டேங்கிறாருங்கும்போது, நீங்க அவர்ட்ட வந்து சொல்லி புரிய வச்சு எனக்கு டைம் குடுங்க, நான் பண்றேன். இல்ல இந்த மாரி மீட்டிங் நடக்கும்போது, அந்த மீட்டிங்லாம் அவர் காது பட மாரி ஃபோன வந்து நல்லா ஸ்பீக்கர் ஃபுல் வால்யூம்ல வச்சு மீட்டிங் அவரையும் கேட்க வைங்க. சண்டே மீட்டிங்க கேட்க வைங்க. சண்டே மீட்டிங் முடிஞ்ச மீட்டிங்கோட ஆ வீடியோ, யூடியூப் வீடியோவ எடுத்து அவருக்கு ப்ளே பண்ணி காமிங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம் இவங்க பேசுனது கண்டிப்பா 4, 5 பேர் பேசுறாங்கன்னா, ஒருத்தர் கண்டிப்பா சூப்பர் ஹைலைட்டடா பேசியிருப்பாங்க. ரொம்ப வந்து டாப் நாட்ச்சா பேசியிருப்பாங்க. ஓகேவா? எல்லாரும் நல்லா தான் பேசுறாங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஓகே, ஏதாவது ஒரு மீட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்பீக்கர் ரொம்ப சூப்பரா பேசியிருப்பாங்க. அத காமிக்கணுங்க. அதுதாங்க நம்மளோட எஃபோர்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வேலை செய்யாம நம்ம மூளைய பயன்படுத்தி ஒருத்தருக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு எப்படி புரிய வைக்கணும், ஒருத்தர் எப்படி வந்து நம்ப வழிக்கு நம்ப நம்ப என்ன நெனைச்சிருக்கோமோ, அத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறது தாங்க வேலையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் பிசினஸ். இதுதான் பிசினஸ் மைண்ட். நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தெரியணும், புரியணும், நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்னு நெனைக்கிறீங்க. நம்ப என்ன சிரமப்படுறோம், கஷ்டப்படுறோம், நம்ப அவங்கள கன்வின்ஸ் பண்றோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. ஓகேவா? அதனால வந்து சரியா ஒர்க் பண்ணுங்க. எஃபோர்ட் போடுங்க. ஓகேவா? அளந்து அளந்து வேலை செய்யாதீங்க. ஏனோ தானோன்னு வேலை செய்யாதீங்க. உண்மையா உங்களுக்காக வேலை செய்யுங்க. உங்க ஃபேமிலிக்காக வேலை செய்யுங்க. நம்பிக்கையோட வேலை செய்யுங்க. கண்டிப்பா இதுல சக்சஸ் பண்ணலாம். நான் இந்த ட்ரெய்னிங்க முடிச்சுக்கிறேன். இந்த ட்ரெய்னிங்கோட ஃபீட்பேக் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.